பேச விடாம சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைங்க, இது ஏதோ நான் அவமரியாதையா அதுல ஒரு நோயாளி இருந்தா இப்படி எல்லாம் பேசலாமான்னு நாங்க பார்த்திருக்கோங்க. பல ஆம்புலன்ஸ் இப்படி குறுக்கு நடுக்க விடுவாங்க. அதுவும் நாங்க எங்களுக்கு தெரு மூலைகள்ல தான் கொடுப்பாங்க கூட்டம் கூடுறதுக்கு. நல்லா கூடிருச்சுன்னு தெரிஞ்சோன்னா காலி ஆம்புலன்ஸ் ஒண்ணு கத்திக்கிட்டு போகும். அது அவர்கள் குரலாகவே எனக்கு கேட்கும். ஐயோ 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 அப்படின்னு கேட்கும் எனக்கு சத்தம். அது அவசர உதவி இல்ல, வைத்தறிச்சல். அது நிஜமாவே, அதாவது இந்த சரித்திரம், இந்த சூழ்ச்சி புரியாதவர்கள் என்ன ஒரு ஆம்புலன்ஸ் போது அதையும் கிண்டல் அடிக்கிறான் ஆளும்பாங்க. நிஜமாவே பல ஊர்களில் நாம் 2-3 வாட்டி வழி விடுங்கன்னு கூட்டமே கலைஞ்சிருச்சு. இங்கு வந்திருப்பது சங்கமம். அதனால் இவங்க எத்தனை வண்டிகளை விட்டாலும் தடியடியே நடத்தினாலும் திருப்பி கூடுகிறது. வணக்கம் மக்களே. திரு கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம்னு ஒரு கட்சி ஆரம்பித்தாருங்க. அப்போ அவருக்கு நிறைய மவுசு, நிறைய கூட்டம், மீட்டிங்லாம் போட்டிருக்காரு, நிறைய க்ரௌட் வந்தாங்க. அப்போவே அவருக்கு ஆம்புலன்ஸ் அனுப்பி பயம் காட்டியிருக்காங்க. அதை அவர் மேடையில் நேரடியாகவே சொல்கிறாரு. இந்த கூட்டத்தை பார்த்து ஐயோ ஐயோ ஐயோன்னு அடிச்சுக்கிறாங்க அவங்க, அதனால தான் நடக்குது இது அப்படி சொல்கிறாரு. அப்போவே அது சம்மந்தமாக என்கொயரி பண்ணியிருந்தா அது ஒரு தீர்வு கிடச்சிருக்கோம். அவர் விட்டுட்டார். அதுக்கப்புறம் எடப்பாடியோடைய மீட்டிங்கில் ஆம்புலன்ஸ் போச்சு. அதுக்கப்புறம் திரு விஜய் அவர்களுடைய மீட்டிங்கில் ஆம்புலன்ஸ் போய் தான் பெரிய விபரீதமாகி போச்சு. சரிங்களா? ஆக அப்போவே இது தடுத்துருக்கலாம். கமலஹாசன் விட்டாங்க. சரி, மக்கள் நீதி மையம் சொல்லிட்டு ஒரு நல்ல கட்சியை வச்சுருந்தார். என்னவோ தெரியல அவருக்கு. அதுக்கப்புறம் திரைப்படம்லாம் நடித்தார், நல்லா ரீச் ஆனார். திடீர்னு ஒரு எம்பி சீட்டுக்கு ஆசைப்பட்டு கூட்டணி வச்சுக்கிட்டாரு. இருக்கட்டும், அது அவரோட விருப்பம். இருந்தாலும் முதல்லயே இதை பற்றி நீங்கள் தெரிவிச்சிருந்தீங்கன்னா, இது ஒரு என்கொயரி பண்ணியிருந்தீங்கன்னா இந்த விரோதம் ஏற்பட்டிருக்காது என்பதை மக்களில் ஒருவராக தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் உள்ளம் யூடியூப் சேனல் சார்பாக சமூக ஆர்வலரில் ஒருவன். நன்றி.